மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், அதாவது திருமணத்திற்கு வெளியேயான அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடனோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணுடனோ தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது அந்த உறவுக்கு வெளியேயான உறவுகளை பேணுவதற்குரிய காரணங்களை அதை நாங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம். அதை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை யூடியூபிலே பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லே இன்ஸ்டாகிராம், அடுத்தது டிக்டாக்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பார்க்காதவர்களுக்கு மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 0-777-3562-45 மூலம் இமோ மூலமாக வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0-777-3562-45 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இந்த காலப்பகுதிகளிலே உண்மையாக என்னுடைய இந்த கதிரையில் இருந்து ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10-20 பேராவது இந்த பிரச்சனை, ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், சில பேர் கணவர் மீது சொல்லுகிறார்கள், சில பேர் மனைவி மீது சொல்லுகிறார்கள். ஒரே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்ற ஒரு பிரச்சனை ஒரு பாரதூரமான பிரச்சனையாக எங்களுடைய சமூகத்திலே மாறிவிட்டது. இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், ஒன்று, எங்களுடைய சமூகமானது இந்த திருமணத்துக்கு வெளியேயான அல்லது உறவுக்கு வெளியேயான இந்த உறவுகளை எங்களுடைய சமூகம் இன்னும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளவில்லை. அதான் முதலாவது காரணம். என்றபடியாலே தான் ஏதோ பெரியோரு பிரச்சனையாக்கி கடைசியிலே காவல்துறை நீதிமன்றம் மட்டும் போவதற்கு இது ஒரு மாற்றமாக மாறிவிடுகிறது. எனவே முக்கியமாக நாங்கள் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டியது, எங்களே தமிழிலே ஒரு பழமொழி ஒன்று, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. எனவே சில இடங்களில் நான் உண்மையாக பல அனுபவங்களை வைத்துக்கொண்டு தான் இதை நாங்கள் காய்த்து கொண்டிருக்கின்றோம். சில இடங்களில் பார்க்கின்ற போது அந்த பெண் ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருப்பார், அவர் படிப்பு அறிவும் ஒழுங்காக இல்லை, வெளி உலகங்களும் இல்லை, ஒரு நன்றாக நல்ல நிலையில் இருக்கிற ஒரு ஆணை திருமணம் முடித்து வைப்பார். அந்த ஆண் அந்த மனைவியின் மீது வாங்க முடியாத அன்பை பொழிந்து அவருக்கு எல்லாமே செய்து கொடுப்பார். எல்லா லேட்டஸ்டான லேப்டாப் என்ன, ஃபோன்ஸ் என்ன, டேப் என்ன, எல்லாமே செய்து கொடுப்பார். ஆனால் ஒன்றை மட்டும் அவர் மறந்து விடுவார். அந்த ஆண் தன்னுடைய மனைவிக்கு இந்த செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை ஒன்று இருப்பதை அந்த ஆண் மறந்து விடுவார். அது மிக முக்கியமானது. இந்த செக்ஷுவல் லைஃப், பாலியல் ஆசை, பாலியல் டிசையர், செக்ஷுவல் லிபிடோ, பாலியல் வேட்கை எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு இருப்பதை மறந்துவிட்டு தன்னுடைய பணத்தின் மூலமாக அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் செல்வாராக இருந்தால், அந்த மனைவிக்கு நீங்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் அவர் என்ன செய்வார்? கட்டாயமாக தனக்கு எவர் இந்த பாலியல் ரீதியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை, பாலியல் ரீதியான திருப்தியை எந்த ஆண் கொடுக்கிறாரோ அந்த ஆணுடன் தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் பாலியல் உறவை வைத்து கொள்ளுகின்ற பல நிகழ்ச்சிகளை நான் இந்த இருக்கையிலே இருந்து ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டு இருக்கிறேன். எனவே இந்த இடத்திலே சில நேரங்களிலே இந்த ஆண்கள் தங்களுடைய மனைவிமாரை கூட்டிக் கொண்டு வருகின்ற போது எங்களுக்கு வடிவாக உண்மையாக என்னால் உடனடியாகவே கண்டுபிடிக்க முடிகிறது இது ஒரு லெவலுக்கு மேலே செல்லுகிறது என்று. ஆனால் இது எப்படி அதை அவருடைய கணவனுக்கோ அவருடைய ஆண் துணைக்கோ எடுத்து சொல்கிற ஒரு முடியாத நிலையிலே வைத்தியர்களாகிய நாங்கள் இருக்கிறோம். எனவே தான் நீங்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதிகளை உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்து கொடுத்திருந்தாலும், அவருக்கும் ஒரு பாலியல் வாழ்க்கை, ஒரு செக்ஷுவல் லைஃப் இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது.
உங்களுடைய மனைவியை எப்பாடுபட்டாவது நீங்கள் பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்த வேண்டும். இதை எங்களுடைய பல ஆண்கள் மறந்துவிட்டு திரிவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. பிறகு என்னுடைய மனைவி அவருடன் போய்விட்டார், இவருடன் போய்விட்டார் என்று சொல்வதை எங்களாலே காண முடிகிறது. என்றபடியினாலே நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும், நான் 3-4 வருடங்களாக வெளிநாட்டிலே இருந்து இருக்கிறேன், என்னுடைய மனைவி மிகவும் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதை விட்டு போட்டு குறைந்தது 2 வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு, உங்களுடைய கிராமத்துக்கு வந்து ஒரு குறைந்தது 1-2 மாதங்களாவது உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் செலவிட்டு செல்வீர்களாக இருந்தால் அந்த வாழ்க்கையானது ஒரு முற்று பெற்ற நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். எனவே என்னுடைய மனைவி ஒருபோது நான் 10-15 வருடங்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என்றபடியினாலே என்னுடைய மனைவி ஒரு பிழையான வழியிலே செல்ல மாட்டார் என்று யாராவது ஒருவர் சிந்திப்பாராக இருந்தால் உண்மையாக சொல்ல போனால் அவரோட சிந்தனை ஒரு பிழையான ஒன்றாகத்தான் கடைசியிலே சென்று முடிகிறது. எனவே இதை முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் இதிலே எனக்கு எதிராக பெண்ணினால் ஒன்றுமே கோர் தூக்க வேண்டாம். நான் வாழ்க்கையிலே நடக்கின்ற நிஜமான விடயங்களை பற்றித்தான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன். சில விடயங்களை நாங்கள் திறந்து ஓப்பனாக பேச முடியாத ஒரு நிலையிலே கூட நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். என்றபடியினாலே இதுதான், அதாவது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒன்றும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதே நேரத்திலே குடும்ப வாழ்க்கையிலே முக்கியமாக அங்கம் வகிப்பவர்கள் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனைவி வேறொருடன் தொடர்பு, கணவர் தன்னுடைய பிள்ளைகளை அடித்து கொலை செய்வதை நேற்று முந்தினாத்தில் கூட நான் செய்திகளிலே பார்த்தேன். பிள்ளைகளை அடித்துக் கொள்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. கடைசியில் இந்த கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு யார் பலிக்காடாக போகிறார் என்றால் அந்த பிள்ளைகள் தான். பெரிய கவலை. என்றபடியினாலே ஒரு மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானது. அது செக்ஷுவலாகத்தான் மிக கூடுதலான இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு உடல் ரீதியான பொருட்கள், எவ்வளவு காசு பணம் நீங்கள் செலவழிக்கிறீர்கள், எல்லாம் செலவழிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனைவியினுடைய பாலியல் வாழ்க்கையை நீங்கள் 100% நீங்கள் கவனிப்பாரற்று இருப்பீர்களாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் 99% உங்களுடைய பணத்தை செலவழித்து உங்களுடைய மனைவியை நன்றாக பார்த்து அவரை கால்களில் நடக்க விட மாட்டார்கள், ஒரே வாகனத்திலாம் போய் வருவார், எல்லாம் செய்வார். கடைசியில் அந்த வாகன சாரதியுடன் அவருடைய மனைவி சென்றதை என்னாலே பல இடங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. இதுதான் மிகவும் முக்கியமான. எப்படியும் உங்களுடைய ஃபேமிலியின், உங்களுடைய மனைவியினுடைய பாலியல் வாழ்க்கையை நீங்கள் முற்றிலுமே அவதானித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். என்னை செக்ஷுவலாக பாலியல் ரீதியாக உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த பாருங்கள் முதலாவது. அப்படி திருப்திப்படுத்த முடியாவிட்டால் எங்களை போல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுவதும். உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பார்கள், குடும்ப வைத்தியர்கள், ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் இருப்பார்கள். அவருடைய ஆலோசனைகளை பெற்று, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு என்னுடைய எலெக்ஷன் சரியில்லை, எனக்கு இந்த விந்து முந்துகிறது, ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் இருக்கிறது, அதற்குரிய சிகிச்சைகளை நீங்கள் ஒழுங்காக பெறுவீர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். அதே நேரத்திலே நான் சொன்னது போல நேரமும் நான் உங்களுடைய தொலைபேசியிலே உரையாட தயாராக இருக்கின்றேன். என்றபடியால் எங்களுடைய இயலுமானால் எங்களுடைய ஏதாவது ஒரு அட்வைஸை பெற்று, உங்களுடைய ஆலோசனையை பெற்று அதன் மூலமாக கூட உங்களுடைய குடும்ப உறவை வளர்த்து கொள்ள முடியும். எனவே இந்த காசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் மிக முக்கியமானது கணவன் திருமணத்துக்கு வெளியான வேறொரு பெண்ணுடன் தொடர்பு என்றபடியால் அவருடைய எண்ணத்தை நான் பழி வாங்குவதற்காக நானும் போய் என்னுடைய மனைவியாகிய நானும் போய் வேறொரு ஆணுடன் தொடர்பு கொள்வேன் என்ற ஒரு, அதாவது ரிவெஞ்ச் என்று சொல்லுவோம், ரிட்டலியேஷன் என்று சொல்லுவோம். ரிவெஞ்ச் அல்லது ரிட்டலி எதிர்க்கின்ற ஒரு தன்மையான விடயத்தை கூட இன்றைய காலப்பகுதிகளிலே எங்களாலே கூடுதலான அளவு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன டாக்டர், என்னுடைய புருஷனால, என்னுடைய கணவனால் மட்டுமான முடியும், என்னால் கூட முடியும் என்று சொல்லி இந்த கதிரையில் இருந்து கொண்டு வந்து இந்த கதிரையில் இருந்து நான் பல பெண்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே இவ்வளவு கால் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.